ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இதான் என் லைஃப்னு நான் இவ்வளவு நாளா வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப திடீர்னு இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா நான் எங்க போவேன்? ஐயோ, ஏமா பாவம், பணம் கொடுக்கறேன்னு சொல்லி யாரோ அந்த பொண்ணை நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க. அதுக்கு அவ என்ன பண்ணுவா சொல்லு? நாமளே பிசினஸ்ல இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணி என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னு இருக்கோம். சின்ன பொண்ணு அவ என்ன பண்ணுவா? இவ நம்ம கார்த்தி லவ் பண்ண பொண்ணு, அத நீ மறந்துடாத. அதான் ஏற்கனவே பேசினதுல பாதி காசை கொடுத்துட்டால, இனி மிச்ச காசுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாமா? அவசரப்பட்டு இவங்களை பிரிச்சு நாம எதுக்காக பாவத்தை வாங்கணும்? சரி, உனக்கு நான் ஒரே ஒரு வாரம் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள ஏற்கனவே சொன்ன மாதிரி மிச்சம் 10 லட்சத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துடணும். அப்படி பண்ணா நானே இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். உனக்கு ஒரு வாரம் தான் டைம். அதுக்குள்ள சொன்ன மாதிரியே 10 லட்சம் ரூபாவை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும். ஒருவேளை நீ சொன்ன மாதிரி பணம் கொடுக்கலன்னா கல்யாணம் நடக்கும், ஆனா பொண்ணு நீயா இருக்க மாட்ட. அப்படி நடந்துச்சுன்னா அதே முகூர்த்தத்துல என் பையன் என் அண்ணன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான். புரியுதா? போய் பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வர வழிய பாரு. ஏய், முதல்ல கிளம்பிக்கிறது.